ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோனா சொல்லுங்க, என்ன வீடியோ? அதுதான் ஒரு கார்ட்போர்டில் அஜித் ஆர் வேணு அப்படின்னு பேர்லாம் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஒரு சேலஞ்ச், ஒரு ஃபன் கேம் எப்படி கூட வச்சுக்கலாம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நானே ஒரு கார்ட்போர்டில், ஆக்சுவலாக நம்ம வீட்டில் மார்க்கர் இல்லை, அதனால பென்லேயே ஒரு 2 லேயர் பேர் எழுதி பப்புவோட பேனா அஜித் ஒரு பக்கம், வினோ ஒரு பக்கம் பென்னில் எழுதி அது வந்து நடுவில் ஸ்கெட்ச் மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிவிட்டி லெவல். ஸோ இன்றைக்கி என்னென்னா, ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து யாருக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகுதோ அவங்க பேர் வந்து ஜென்யூனாக காட்டணும். அஜித்துக்குன்னா அஜித், வினோன்னா வினோ. ஓகே? ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். அங்கே சைக்கிள் எதுவும் பண்ணக்கூடாதுமா. நான் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் அது சும்மாம்மா தளபதி ஷீலாக். ஒரு கொஷின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஓகே, ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட். நம்ம 2 பேரில் யார் வந்து ரொமான்டிக் பர்சன்? இதில் என்ன டவுட்டு? எங்களுக்கெல்லாம் ரொமான்ஸ் வராதா? இல்லை, வராது. அப்படி கூட சொல்வியா? ஆமாம். ஸோ இவர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரொமான்டிக் பர்சன். இதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணணுமா என்ன? இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா இதுதான் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தானே. அப்புறம் வந்து நம்ம 2 பேரில் யார் ரொம்ப ஆக்டிவ் பர்சன்? 2 பேரும் இல்லை, அதனால கார்ட்போர்டு வச்சிடலாம். நானும் ஒரு லேசி தான், இவரு எனக்கு மேலே ஒரு லேசி. ஆமாம் தானே, ஒத்துக்கணுமா? ஒரு சில விஷயத்தில் ஆக்டிவ் பர்சன் யாருன்னா அதுக்கு 2 பேரும் வந்து குவாலிஃபை இல்லை, அதனால ட்ராவா மேட்ச். யாருக்குமே இது சூட்டான கொஷின் இல்லை. நெக்ஸ்ட் வந்து யார் நல்லா சாப்பிடுவாங்க? அஃப்கோர்ஸ் அஜித் தான், ஒரு சாப்பாட்டு ராமன். என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, எந்த நேரத்தில் எப்போ கொடுத்தாலும். சொல்ல போனால் மிட் நைட்டில் 12 மணிக்கெல்லாம் எழுந்து சாப்பிடுவாரு. 1:30-2 மணிக்கு அவ்வளோ நேரத்துக்காக எழுந்து சாப்பிடுவார். ஸோ நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஆளை பார்த்தாவே தெரியும். நான்லாம் அப்படி இல்லைம்மா, நான்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆமாம், நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆமாம்மா, இப்போ கேட்ட 3 கொஸ்டின் உனக்கே வந்திருக்கு. ஆமாம், ஏன்னா சரி, நம்ம 2 பேரில் யார் நிறைய கோவப்படுவாங்க? உனக்கு கோவமே வராதா? வராது, வரும். ஆனால் கோவம் உன்னால தான் வரும். எனக்கு கோவம் வர்றதே உன்னால தான் வரும். எங்கள் 2 பேரில் வந்து நிறைய கோவப்படுறது நான் தான். எனக்கு கொஞ்சம் நிறைய கோவம் வரும், ஆனால் கோவப்படுத்துறதே இவராக தான் இருப்பார். போய் சொல்ல வாய்ப்பே இல்லைங்க. சும்மா சும்மா ஏதாவது யோசிச்சு கோவப்பட்டுப்பா. நம்மளா இல்லைங்க. நோ நோ நோ, நம்மள ரீசனாக வச்சு அவளா கோவப்பட்டுப்பா, வேற ஒன்றும் இல்லை. சரி, மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. எப்போ பாரு மொபைல் யூஸ் பண்ணுறது. அதாவது கூட 1 மணி கையில் செல்லோட உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணுறது? இல்லைங்க, கேண்டி கிரஷ் மேட்ச். கேண்டி கிரஷ் ஆடிட்டு இருப்பேன். எனது கேண்டி கிரஷ் லெவல் எவ்வளோ தெரியுமா? 7473. ஆமாம், அதை விட அதிகமாக யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்த்துட்டு அதுக்கு உனக்கு பெரிய அவார்டாக கூட போகிறாங்க. கேண்டி கிரஷ் யாராச்சும் கேண்டி கிரஷ் நான் இந்த அளவுக்கு ஆடி இருக்கேன்னு சொன்னால், ஏய் வாவ், யூ டிட் திஸ் மச் ஆஃப் லெவல். யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. சரி, நான் கமெண்ட் போட சொல்றேன். ஒரு மேட்ச். ஓ சரி, அது கேண்டி கிரஷ் லவர்ஸ் புள்ளைங்க விளையாடுற கேம் எடுத்து வச்சிக்கிட்டு நைட்லாம் விளையாடுறது. வெளியில தாங்க, அதுக்கு ஒரு போன், ஆண்ட்ராய்டு மொபைல். எங்க வெளியில தாங்க நாம வந்து போனா இந்த மாதிரி உள்ள மனசு திறந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இப்பயுமே பால் குடிக்கும் பச்சிளம் குழந்தை உள்ள இருக்கும். போதும் 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 போதும். அப்புறம் வந்து நமக்குள்ள சண்டை வந்தா யார் வந்து ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணுவாங்க? ஆமா, அது என்ன சண்டையா இருக்கட்டும், சண்டைனாலே மோஸ்ட்லி நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
அது எந்த சண்டையா இருந்தாலும் கன்வின்ஸ் பண்றது அவரா தான் இருப்பாரு. ஏங்க அதான் அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலயேங்க கன்வின்ஸ் பண்றது இவர் தான். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு சண்டையா இருந்தாலும், நானே ஆரம்பிச்ச சண்டையா இருந்தாலும் சரி, அவர் சண்டையே போட மாட்டாரு, நானாக தான் ஆரம்பிப்பேன். அது எந்த சண்டையா இருந்தாலும் முடிச்சு வைக்கிறது இவராக தான் இருப்பார். ஸோ கன்வின்ஸ் பண்றது இவர் தான். வெளியில சாமி போகுதுன்னு நினைக்கிறேன். ஊர்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு வாரம் நடக்கும் அதுவும். ஆமா, இந்த வீக் ஃபுல்லா. நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்புறம் வந்து யாருக்கு நல்ல டான்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் நல்லா வரும்? அது வந்து நானே ஒத்துக்கிறேன். நான் இப்போதான் அந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நாளா தான் நான் வந்து அந்த இதுக்கு பயங்கரமான கமெண்ட்ஸ் வருமே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. ஐயோ, அது நீயே சொல்லக்கூடாது. கொஞ்ச நாளாக தான் எனக்கு அதெல்லாம் வரும். நான் சோலாவாக ஏதாவது பண்ணணும் செய்யணும் நானான்னு சொன்னாலுமே அதுக்கு ஃபுல்லாக கொரியோகிராஃப் எல்லாம் இவர் தான் பண்ணுவார். கொஞ்சமாக வெக்கப்படுமா, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரணும் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் காத்துருக்கிறேன் எதுக்கு கமெண்ட்ஸ்க்கு. அதனால இவர் தான் அந்த டான்ஸு. அந்த டான்ஸ் ஒரு சின்ன வயசுல இருந்தே போல இன்ட்ரெஸ்ட் போல. எங்கே ட்ரம்ஸ் அடித்தாலும் அது சாவா இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் டான்ஸ் ஆரம்பிச்சிருவார். இவர் தான் அந்த ஒரு இனிஷியேட்டர். அது என்னன்னு தெரியலங்க. அது ஒரு வைப் கிளம்ப பாருங்க. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா வரும். எனக்கே நிறைய சொல்லி கொடுப்பாரு இந்த ரீல்ஸ் எடுக்கும் போதெல்லாம். அப்புறம் வந்து யாரு நம்ம 2 பேரும் நல்லா கேரிங்கான பர்சன்? நான் வந்து அஜித் தான் காட்டலாம்னு நினைச்சேன். இல்லை, எனக்கு கேரிங்கான பர்சன் வினோக்கு கேரிங்கான பர்சன் அஜித்தா தான் இருக்கு. இல்லை போய் நான் சும்மா ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ என்ன பெருசாக கேரிங்கு? ஓகே, அது அஜித்துன்னு தெரியல. இதுக்கு யாரு உனக்கு நான் கேரிங்காக இருக்கிறேன்னாமா சொல்லு உண்மையா. ஆமாம்மா, அதனால தானே இது காட்டியிருக்கேன். சரி, எனக்கு தெரியல. நான் சும்மா காட்டினா எனக்கு ஆனால் அவ்வளோவா ஃபீல் இல்லை. இவர் ஒன்றும் கேரிங்கான பர்சன் மாதிரி. ஆனால் பிடிக்கும். கேரிங்கான பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் வந்து யார் நிறைய செலவு பண்ணுறது? காசை வந்து கண்மூடித்தனமாக பச்சை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுன்னா இவராக தான் இருக்கும். காசு வந்து இருந்தால் நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பார். இந்த சேவிங்ஸ் பண்ணுற பழக்கமே கொஞ்சம் கூட கிடையாது. இல்லை, இது வரைக்கும் என்ன கடந்து போன எல்லாருமே சொன்ன விஷயம், கூட இருக்கிறவங்களும் அதுதான் சொல்லுவாங்கன்ற. சேவிங்ஸ் பண்ணுற பழக்கமே கொஞ்சம் கூட இல்லை. செலவு பண்ணுறதுலாம் ஃபர்ஸ்ட் இவராக தான் இருக்குவார். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து டேக் இட் ஈஸி பர்சன் யாரு? எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலுமே டேக் இட் ஈஸி. ஆமாம், எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே, ஒரு தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலுமே அது விடுமா பார்த்துக்கலாம். அதை தவிர வர எந்த ஆன்சருமே வராது. இல்லை, ஏன்னா எல்லாமே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பான். சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அது ஃபினான்ஷியலாகவும் சரி, எந்த ஒரு அந்த இடத்துல நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே ஒரு விஷயம்னா அது நான் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க மாட்டேன். நான் ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவுமே அது விடுமா பார்த்துக்கலாம்னு சொல்லுவார். ஸோ ரொம்ப டேக் இட் ஈஸி பர்சன்னா இவர் எங்கள் 2 பேருக்குள்ள. ஆனால் அப்படி தான் இருக்கிறது தான் நல்லது. இல்லை, ஆமாம், டேக் இட், யாராச்சும் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து இந்த கொஸ்டின், இதுக்கு ஆன்சரு நம்ம 2 பேர்ல யாரு நிறைய லவ் டார்ச்சர் பண்றது? ஆமா, நான் டார்ச்சர் பண்றேனா? நானு கொஸ்டின் நீயே தான் கேட்டேன் பாருங்க, லைவ் எக்ஸாம்பிள். லவ் டார்ச்சர்னா எனக்கு இவர்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது புரியுது. ஏன்னா வந்து நாங்க வந்து ரொம்ப இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணி ஒரு வீடு எடுத்து ஒரு இடத்துல ஃபேமிலியோட நாங்கள் அது அப்படியெல்லாம் இல்லை. வாரத்துக்கு ஒரு டைம் வருவேன், 2 நாள் வருவேன், 3 நாள் வருவேன். எப்பயாச்சும் லாங் லீவ் இருந்தால் ஒரு 4-5 டேஸ் இருப்போம், அவ்வளோதான். ஸோ அது மேக்ஸிமம் எல்லாம் இல்லை, அது ரேர் தான். பெங்களூர்ல போனாலும் பீச்சில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மோஸ்ட்லி அம்மா வீடு இங்கே மாறி மாறி இருக்கிறனால இவர் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுறது இல்லை. வீக்லி 1 டே 2 டே அந்த மாதிரி வரனால, அதனால நான் லவ் டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இல்லை, ஆமாம்மா, உனக்கு தான் ஃபீல் ஆகும். உன் மனசுக்காக தான் நான் காட்டினேன். நான் காட்டணுங்க நினச்சி போகிறேன். நீ உன் மனசாட்சிக்குள்ளேருந்து நான் காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. லவ் டார்ச்சர் பண்ணுறேன்னா எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்காக மட்டும், வேற யாருக்காகவும் இது பண்ண மாட்டா. எனக்காக மட்டும் என்ன வேணாலும் பண்ணுவா. பிடிச்சவங்களுக்கால என்ன வேணா பண்ணலாம். இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூசு. அப்புறம் வந்து நம்ம 2 பேர்ல யாரு நிறைய புக்ஸ் அதெல்லாம் ரீட் பண்ணுவாங்க?
சாருக்கும் நிறைய இல்ல. ரொம்ப தூரம் இல்ல. ரீட் பண்றதுன்னு வந்துட்டாலே நீங்க தானம்மா. அதோ இப்போ கூட உங்க புக்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. சாருக்கும் படிப்புக்கும் ரொம்ப 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 தூரம் இல்ல. ரொம்ப தூரம்லாம் இல்ல. அது எப்படி சொல்றது, தூரன்றது வந்து பாத்தீங்கன்னா தூரன்றது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கெஸ் பண்ணலாம். அந்த கெஸ்ஸிங்கே இல்லை என் லைஃப்ல ஸ்டடீஸ்க்கு. அதனால வந்து நான் வந்து அன்எஜுகேட்டட் ஃபெல்லோன்னு நினச்சிக்காதீங்க. ஐ ஹேவ் சம் கிரெயின். கொஞ்சம் படிப்பு விஷயத்துல ஐயா கொஞ்சம் படிப்பு விஷயத்துல வீக்னா, மற்றபடி என்ன ஒர்க் பண்றது, ஒருத்தவங்கிட்ட பேசுறது பழகிறது அதெல்லாம் ஒரு மாதிரி. ஆமா, நான் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன அந்த அளவுக்கு படிப்பேறாதவங்களாம் சொல்ல மாட்டாங்க, வெல் எஜுகேட்டட் ஃபெல்லோன்னு தான் சொல்லுவாங்க. வெல் எஜுகேட்டட் வச்சு அப்படி ஃபீல் ஆகும். நிறைய பேசிட்டே இருப்பாரு, அப்படியே அந்த பேசி பேசி ஆளு கவுக்குற ஆளு. ஆமா தானே. கவுக்குற ஆளெல்லாம் இல்லைங்க, கவுக்குறது வேறங்க. ஆமா, நீ கவர்ற ஆளுங்க, கவுக்குற ஆள் வேற. கவர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பல். சரி, நம்ம 2 பேர்ல யாரு ரொம்ப, இன்னும் கொஸ்டினே கேட்கல அதுக்குள்ள வினோன்னு எடுத்து வைக்கிறேன். இல்ல நான் பேர் பார்க்குறேன். யாரு ரொம்ப சைலண்டான ஆளு? நான் ஆக்சுவலாக ரொம்ப சைலண்டான. நார்மலாக இருக்கும்போதுங்க, சண்டை வரும்போதெல்லாம் இல்லை, சும்மா இருக்கும்போது சைலண்ட். சும்மா இருக்கும்போதுனா அவள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவள் சைலண்ட்னா இவ தான் பக்கா சைலண்ட். அவள் பாட்டில் அவள் இருப்பா, புக் படிச்சுட்டு இருப்பா, லேப்டாப்பில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பா, ஃபோனில் ஏதாவது நோண்டிகிட்டு இருப்பா, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாக பேசுறது செய்கிறது இல்லை. சண்டை இல்லை ஏதாவது அவளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டோன்னா அந்த சைலண்ட்டுக்கான வார்த்தைக்கு அர்த்தம் அந்த டைமில் அவளுக்கு தெரியவே தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாது. அது யாரா இருந்தாலும் அப்படிதானே. இல்ல யாரா இருந்தாலும் அப்படி இல்லைங்க. நேச்சுரலாவே நான் ரொம்ப சைலண்டான பொண்ணு. ஆமா, நேச்சுரலா ரொம்ப சைலண்டான பொண்ணு, நேச்சுரலாவே அதுக்கு வைலண்டான பொண்ணும் கூட அவ. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். கொஸ்டின் 10, 15, 13 என்னவோ தான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 to 13 to 15 அந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம கேட்டாச்சு, அதுக்கான ஆன்சரும் நம்ம அஜிதா வினோவான் வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்லா தான் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.